மத்தேயு 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்த முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். 12 அப்போஸ்தலர்கள், அவர்களை 2 பேராய் அனுப்புகிறார். முந்தின அதிகாரத்தில் எங்கெல்லாம் போகணும், எங்கே போகக்கூடாது, எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, எங்கே தங்கணும், எங்கே சாப்பிடணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், எல்லாம் சொல்லி கொடுத்து அதிகாரம் கொடுத்து அவர்களை 2 பேராய் 6 குழுக்களாய் அனுப்புகிறார். இஸ்ரவேல் நாடு முழுவதும். அவர் பேசாமல் ரெஸ்ட் எடுத்துடல. என்னுடைய சீடர்கள் இப்போ தயாராகிட்டாங்க, நான் பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே இந்த 12 பேரை ஆண்டவரே தாங்குவீராக, ஏந்துவீராக, பயன்படுத்துவீராக, உட்கார்ந்து நான் ஜபத்தில் தாங்கிட்டு இருக்கலான்னு அவர் நினைக்கிறார். அந்த 12 பேருடைய சொந்த ஊர்களுக்கு இவர் புறப்பட்டு போனார். ஏன்னா அந்த ஊரில் அவங்கள ஏற்றுக்கொள்றது கஷ்டம். அந்தந்த ஊரில் அவங்களுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் குறைவாக தான் இருக்கும். அதனால் இவங்களை அந்த 12 பேரையும் மற்ற ஊர்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 12 பேருடைய ஊர்களுக்கு இவர் புறப்பட்டு சென்றார். அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவிட விட்டு போனார். ஆண்டவர் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு உபதேசம் வந்திருக்கிறது, இளைப்பாறுதல். அவருடைய இளைப்பாறுதலில் நீ பிரவேசிக்க வேண்டும். அதில் என்ன அவங்க மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், பேசாமல் இரு, நீ இளைப்பாரி கொண்டிரு, நீ ரெஸ்ட் எடு. இளைப்பாறுதலுக்கு ஆங்கிலத்தில் ரெஸ்ட். எல்லாம் ஆண்டவர் செய்வார். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஜெபம் கூட பண்ண வேண்டாம், நீ பேசாமல் அவரை நம்பிக்கிட்டு அவரை ஆராதிச்சுக்கிட்டு இரு, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடு. மனோ ரீதியா, ஆவிக்குரிய ரீதியா நீ ரெஸ்ட் எடு, எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம், ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உபதேசம். உண்மைதான், நமக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அவர் சொன்னது உண்மைதான். ஆவியிலும் ஆத்துமாவிலும் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னது உண்மைதான். அமைதலை தருவேன் என்று அவர் சொன்னது உண்மைதான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி அமைதலை அவர் நமக்கு தருகிறார். ஆனால் அவர் ஏதோ 6 நாள் தான் வேலை செஞ்சார், அப்புறம் அன்னையிலேருந்து பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு என்று நினைக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார், நம்மை அனுப்புகிறார், நம்மை பயன்படுத்துகிறார், அவரும் கிரியை செய்கிறார். 1 கொரிந்தியரில் நாம் அதை படிக்கிறோம். அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். இன்னும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாருக்குள்ளும் நடப்பித்து கொண்டு தான் இருக்கிறார். 6 நாளோட என் வேலை முடிஞ்சு போச்சுப்பா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா, அப்படி ஒரு படத்தை, பிக்சரை சிலர் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் 6 நாளோட, அதுக்கப்புறம் சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, நீ பேசாமல் இருக்கிறார். இப்போ அவர் அமைதலாக இளைப்பாரி கொண்டிருக்கிறார், எதுவும் செய்வதில்லை. இப்போதும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இப்போதும் ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், இப்போதும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அதனால் ஆவியானவர் இப்போதும் வரங்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார், வரங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். இப்போதும் ஊழியங்களை பகிர்ந்து கொடுத்து ஊழியங்களை கிறிஸ்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். இப்போதும் பிதாவாகிய தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதல் என்பது தேவையில்லாததை செய்யாமல் இருக்கிறது, தேவையில்லாததை
சிந்திக்காமல் இருக்கிறது, தேவையில்லாததை பேசாமல் இருக்கிறது. அதுதான் இளைப்பாறுதல், சமாதானம், ஒரு அமைதல். அதுதான் இளைப்பாறுதலை தவிர கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது உண்மைதான். என் கிரியைகளெல்லாம் எனக்காக செய்து வருகிறவர் அவரே என்பது உண்மைதான். ஆனால் என் சாப்பாட்டை நான் தான் எடுத்து சாப்பிடணும். ஆண்டவர் என் வாயில் எனக்கு ஊட்டி விட மாட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். எழுப்பிட்டு சொன்னார், இவளுக்கு போஜனை கொடுங்கள் என்று சொன்னார். அவருடைய வேலை உயிரோடு எழுப்ப வேண்டியது. ஆனால் அந்த 12 வயசு பொண்ணுக்கு உணவு கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய வேலை. அதனால மற்றவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய பொறுப்பை நம்ம பிரித்து கொடுப்போம். பிள்ளைகளிடத்தில் பொறுப்புகளை பிரித்து கொடுப்போம். உடன் ஊழியக்காரர்களிடத்தில், விசுவாசிகளிடத்தில் பொறுப்புகளை பிரித்து கொடுப்போம். உடன் பணியாளர்களிடத்தில் பொறுப்புகளை பிரித்து கொடுப்போம். நமக்கென்று பொறுப்புகள் உண்டு. அதை நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் கவனமாக இருப்போம். ஆமென்.